செஞ்சதே இல்லை, சாப்பிட்டதே இல்லை. கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை வடிவு. உசேனா புலவு இருக்குன்னு சொன்னாங்க. புலவு என்னன்னு விளக்கம் கேட்டேன். புலவுக்கும் பிரியாணிக்கும் புலவுக்கும் குஸ்காவுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு கேட்டேன். புலவு எப்படி செய்யறதுன்னு கேட்டேன். இப்போ அதுதான் வந்து விளக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறது வடிவு. நான் அதை தான் சாப்பிட்டதும் இல்லை செஞ்சதும் இல்லைன்னு சொன்னேன் வடிவு. நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா வடிவு புலவுலாம் சொல்லுங்கள். நான் நிறைய தடவை சாப்பிட்ருக்கேன். அப்படியா? சரி சரி சிஸ்டர், நான் ஒரு தடவை கூட செஞ்சதும் இல்லை சாப்பிட்டதும் இல்லையா, அதுதான் கேட்டேன். பிரியா, காக்கா கருப்பு, அழகென்றால் அதுதான் உங்கள் சிரிப்பு. அட 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 சலி. பிரியா, காக்கா காக்கா கருப்பு, அழகென்றால் அதுதான் உங்கள் சிரிப்பு. சலீம், நாங்கள் நீங்கள் வர்ணிக்கும் அளவுக்கு அழகு இல்லை. பிரியா சிஸ்டர், என்ன சிஸ்டர் இப்படிலாம் சொல்லலாமா? இப்படிலாம் ஒரு கவிஞனை வந்து கவிதை கொட்டி கொண்டே இருக்கிறார், நீங்கள் தடுக்கிறீங்களே, நியாயமா சிஸ்டர்? தடுக்காதீங்க சிஸ்டர், கவிதை வரட்டும். ஓகேவா சிஸ்டர்? சலீமை தடுக்காதீங்க. சலீம், நீங்கள் சொல்லிட்டே இருங்க சலீம், எதிர்பார்த்து கொண்டே இருக்கேன். டவர் கிடைக்கல, கிடச்சிச்சா? நான் மிளகாத்தூள் போட்டால் குழம்பு கலர் வந்துடாது. மிளகாத்தூள் அந்த ரெட் சில்லி பவுடர் போட்டால் கலர் தானாகவே வந்துடும் தான் நினைக்கிறேன். ஆமாம் தானே? நான் காக்காவின் அக்கா தான் சலீம். பிரியா சிஸ்டர், பிரியா அழகிக்கு எப்போதும் உருவமில்லை அப்படின்னு சொல்லி ஹார்ட் கொடுக்கான். சலீம் சொல்லியிருக்காரு ஆல்ரெடி. கற்பூரம் மாதிரி டக்குன்னு பற்றிக்கிற மாதிரி படிச்சிட்டீங்க. கற்பூரம் மாதிரி டக்குன்னு பற்றிக்கிற மாதிரி பிடிச்சிட்டீங்க. உசேன் அண்ணா, திட்டுறீங்களா பாராட்டுறீங்களா அண்ணா? எதுவாக இருந்தாலும் சொல்லிடுங்க. திட்டுறீங்களா பாராட்டுறீங்களா? சொல்லுங்க அண்ணா, சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? ஓனர் கருப்பு தானே? பிரியா சிஸ்டர், இங்கே கருப்பு முக்கியம் இல்லை சிஸ்டர், அழகு தான் முக்கியம். அதை தான் சலீம் சொல்லிட்டு இருக்காரு, சரிங்களா? அப்புறம் மேலே ஒரு வசனம் சொன்னார் பாருங்க சலீம். பிரியா அழகுக்கு எப்போதும் உருவம் இல்லை. அதை நான் பின் பண்ணுகிறேன், இருங்கள். பின் பண்ணி விட்டேன் சலீம், உங்களுக்கு கமெண்ட்டை நான் பின் பண்ணி விட்டேன் சலீம். பார்த்தீங்களா? அதையும் படிங்க பிரியா சிஸ்டர். மிளகாய்த்தூள் அள்ளி போடக்கூடாது, கிள்ளி போடணும் கொஞ்சமாவோ. அப்படியாண்ணா? சரியண்ணா, சரியண்ணா. முக்கியமாக ஒரு விஷயம் வந்து, இது வந்து பிரியாணி அரிசியில் செய்யணும். ஆமாம் தானே அண்ணா? பிரியா, தளபதி நடித்த படம் சுறா, குழம்புக்கு அழகு எறா, நீங்கள் அழகில் மணிப்பூரா. அட 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 சலீம். பிரியா சிஸ்டர், சாப்பிட்டீங்களா இல்லை கையை கழுவாமல் ஏஞ்சி வந்துட்டீங்களா சிஸ்டர்? சலீம் வந்து கவிதை கொட்டி கொண்டே இருக்கிறார், அதிலே உங்கள் பசி அடங்கிட்டு இருக்கும்ல, அதுக்காக தான் சிஸ்டர் கேட்குறேன். சாப்பிட்டீங்களா இல்லையா? பிரியா, தளபதி நடித்த படம் சுறா, குழம்புக்கு அழகு எறா, நீங்கள் அழகில் மணிப்புரா. சலீம் சூப்பர், சலீம் சூப்பர் சூப்பர் சூப்பர், கலக்கிறீங்க சலீம், கலக்கிறீங்க. நான் ஏன் திட்ட போகிறவங்கள? இல்லை, நான் கற்பூரம் மாதிரி டக்குன்னு பற்றிக்கிச்சு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு தான் நான் கேட்டேன். திட்டுறீங்களா பாராட்டுறீங்களான்று, அதற்கு தான் நான் கேட்டேன், வேறு ஒன்றும் இல்லை அண்ணா. எங்கே வடிவன் ஒருத்தர் வந்தார், அப்பப்போ வந்து எட்டி பார்த்துட்டு அப்பப்போ கிளம்பிடுறாரோ? உசேன் அண்ணா, உங்களுக்கும் ஹாய் அண்ணா. ஹாய் அண்ணா. எத்தனை ஹாய்? இதோ பாருங்க, இந்த தேங்காய் மரம், தென்னை மரம் தானே? இதோ பாருங்க, தென்னை மரம் பார்த்துக்கோங்க, ஹைட்டாக இருக்குங்களா, புரியுதுங்களா? இது பேர் தான் தென்னை மரம். அந்த தென்னை மரத்தில் ஒரு கூண்டு ஒன்று இருக்குது. அந்த கூண்டில் ஒரு முட்டை ஒன்று இருக்குது. தெரியுதுங்களா? கிளியராக தெரியுதா தெரியலையான்னு தெரியல. தெரியுதுங்களா? ப்ளூ கலரில் ஒரு முட்டை இருக்குது பாருங்கள், அது ஆனால் என்ன முட்டைன்னு தெரியல, எந்த முட்டைன்னு தெரியல. தெரியுதுங்களா? ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள். எனக்கு நல்லா தெரியுது, உங்களுக்கு எப்படி